بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخرى وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனே நம் எல்லோரையும் படைத்தான், பரிபாலிக்கின்றான், பாதுகாக்கின்றான், கண்காணிக்கின்றான், ஒத்துழைக்கின்றான். காரியங்களை நிறைவேற்றி தருவனும் அவன்தான், பிரச்சனைகளை தீர்ப்பவனும் அவனே, இன்னல்களை களைபவனும் அவன்தான், துன்பங்களை துடைப்பவனும் அவனே. அதிகாரியும் அவன்தான், அரசனும் அவன்தான், எஜமானனும் அவன்தான், அதிபதியும் அவன்தான், ஆட்சியாளனும் அவன்தான், நிர்வாகியும் அவன்தான். எல்லாமே அவனுடைய கையில், எல்லாமே அவனுடைய பிடியில், எல்லாமே அவனுடைய நாட்டத்தின்படிதான் நடக்கிறது, அவனுடைய திட்டத்தின்படிதான் இருக்கிறது. நாம் இங்கே இந்த அமர்விலே ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் அது அவனுடைய நாட்டம், அவனுடைய திட்டம். நாம திட்டமிட்டு இங்கே வரவில்லை. அல்லாஹ் நம்மை இந்த மாதிரியான அமர்வுகளிலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். நாம் எங்கிருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான். நாம் 2 பேராக இருந்தாலும் 3ஆம் அவனாக அவன் இருக்கின்றான். நாம் தனிமையில் இருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான். நாம் வெளிப்படையாக பேசுவதையும் அவன் அறிவான். நாம பேசாமல் மனசுக்குள் வச்சிருப்பதையும் அவன் அறிவான். ஒரு நாள் நாம் அவனிடமே மீள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு, சொல், செயல், அலுவல், நடத்தை எல்லாவற்றுக்கும் அவனிடம் கணக்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் எந்த தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறோமோ அந்த தீனும் அவனுடைய இதுதான். எந்த மக்கள் வரை சத்திய செய்தியை எடுத்துரைக்க விரும்புகிறோமோ அந்த மக்களும் அவனுடைய அடியார்கள் தான். எந்த நாட்டிலே அவனுடைய சட்ட திட்டங்களின் அடிப்படையிலே வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஒரு மகத்தான மறுமலர்ச்சியை நாம் ஏற்படுத்த விரும்புகிறோமோ அந்த நாடும் அவனுடையது. நம்முடைய உழைப்பும் ஓய்வும், கவலையும் நிம்மதியும், மகிழ்ச்சியும் துக்கமும், சந்தோஷமும் வருத்தமும், இரவும் பகலும், வாழ்வும் மரணமும், வழிபாடும் தியாகமும் அல்லாஹ்வுக்காகவே அமையட்டுமாக. எல்லா புகழும், கண்ணியமும், மரியாதையும், சிறப்பும், உயர்வும், பெருமையும், பாராட்டும், பேரும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இறை தூதர்கள் மீதும், இறை நேசர்கள் மீதும், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையால் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த அமர்வை பரக்கத் நிறைந்த அமர்வாக, மனசுக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற நிகழ்வாக ஆக்குவானாக. இன்னும் இங்கே நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கக்கூடியதாக இந்த அமர்வை ஆக்குவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் தொடங்குகின்றேன். இது ரமலான் மாதத்தினை 21 நாள் முடிந்து 22வது நாளில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இப்போதுதான் தொடங்கியது போல இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் விறுவிறு நாள் ஓடியே போய்விட்டது. இந்த பின்னணியிலே ரமலான் மாதத்துக்கான பல கோணங்கள்ல நம்ம நிறைய கேட்டாச்சு. நிறைய தக்வா பத்தி பேசிட்டோம், நிறைய குர்ஆனுடைய முக்கியத்துவம் குறித்தும் பேசிவிட்டோம். குறிப்பாக இந்த நோன்பு தொடர்பான இந்த வசனங்களை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு கூட வந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக திகழும். இதுதான் இறையச்சம் உள்ளவர்களாக திகழ்வதுதான் நோன்பின் நோக்கமாக இருக்கிறது. இறையச்சத்தினுடைய பல்வேறு பரிமாணங்கள் கூட நமக்கு முன்னால் இருக்கிறது. குறிப்பாக இறைவனுக்கு அஞ்சி இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விடுபட்டு இருப்பது, இறைவனுடைய அன்பால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறை சட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தது. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் 2ஐயும் கொண்டதுதான் இறையச்சம். இந்த தக்வா, பேணுதலான வாழ்க்கை, குர்ஆனை மையமாக கொண்ட வாழ்க்கை, இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கை, 24/7 365 days a day, year 7 days a week, எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுவது,
அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகி விடுமோ என்று அச்சத்துடன் அல்லாவுக்கு கோபத்துக்கு தள்ளக்கூடிய அந்த செயல்களிலிருந்து விலகி இருந்தால், இந்த ரெண்டும் கலந்ததுதான் தக்வா. அதற்காக தான் இந்த 1 month லாங் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் அல்லாஹ் வகுத்து கொடுத்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். அது அந்த மாதிரியான அல்லாஹ் பேக்கேஜ் செய்திருக்கிறான் என்றால் அப்படியே அந்த நேரம் போவதே தெரிவதில்லை. அடுத்து 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 பல தொழுகை, சஹர், இஃப்தார், குரான் திலாவத்து, சந்திப்புகள், குரானுடைய புரிந்து கொள்வதற்கான அமர்வுகள், இந்த மாதிரியாக நாம பிஸியாக அல்லாஹ் இந்த மாதிரி வைத்திருப்பதனால் இந்த நேரம் போவது தெரிவதில்லை. அதே சமயம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ரமசானுடையக்கான இந்த வசனங்கள் 183, 184, 185 நம்முடைய கவனம் அதிகமாக போகாத ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. நாம லஅல்லக்கும் தத்தகூன் குறித்தும் பேசுகின்றோம், லஅல்லக்கும் தஷ்குரூன் குறித்தும் பேசுகின்றோம். நாம் ரம்ஜான், குரானுக்கும் ரம்ஜானுக்குமான சிறப்பு, இதெல்லாம் தொடர்பு, இவை எல்லாத்தையும் நாம் கவனிக்கின்றோம். இதுல ஒரு அழகாக போகிற போக்கிலே அல்லாஹ் ஒரு அழகான ஒரு செய்தியை இங்கே சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் ஐயாமுன் மதுதார், நோன்பு குறிப்பிட்ட சில நாட்களுக்கே ஆகும். முதல்லயே நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த நோன்பு உங்களுக்கு ஒரு லிமிட்டெட் பீரியட் தான், ஒரு 30 நாள் அல்லது 29 நாள், இந்த நாட்கள் தான் நீங்க நோன்பு நோக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு, ஃபமன்கான மின்கும் மரீசன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்துன் மின் ஐயாமின் உஹர், நீங்கள் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோக்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்று கொள்ள வேண்டும். நோன்பு நோக்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபிதியா பரிகாரம் கடமையாகிறது. இது பிற்பாடு வெறும் நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் மட்டும்தான் இது அந்த விதிவிலக்கு தரப்பட்டது. அந்த விதிவிலக்கு தருகின்ற செய்தி கட்டளையின் போது நோன்பு நோக்க சக்தி பெற்றிருப்பவர்கள் மீது ஃபிதியா என்னவென்று சொன்னால், அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம் ஏழைக்கு உணவளிப்பதாகும், ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். பிறகு அல்லாஹ் சொல்கின்ற விஷயம்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நாம ஃபிட் செய்து பொருத்தி பார்த்து நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய ஒன்றும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒற்றை கட்டளை இருக்கிறதே, அல்லாஹ் தாலா பரிகாரம் ஃபிதியாவுக்கான அந்த நோன்பு நோக்காமல் விடுவதற்கான ஃபிதியா பரிகாரமாக சொன்ன ஒரு விஷயத்தின் போது அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. வெற்றியாளர்களின் அடையாளமாகவும் அது இருந்திருக்கிறது. காலங்காலமாக எல்லா சமயங்களிலும் வெற்றியாளர்களிடம் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பண்பாகவும் அது இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், யாவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததா. விரும்பி தாமாக விரும்பி நீங்கள் நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்தது. தாமாக விரும்பி நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்தது. அதாவது வாலண்டியராக நீங்கள் முன் செய்வது, எக்ஸ்டர்னல் பிரஷர் கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது, கட்டாய கடமையாக்கப்பட்டு விட்டது உடனே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அது கடமை, அது டிக்ளரேஷன் செய்யப்படுகிறது. ஆனால் ஃபிதியா கூட சொல்லப்படுகிறது, நீங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு ஏழைக்கு உணவளிங்கள் சொல்லி. அதையும் தாண்டி நீங்கள் தாமாக முன் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஏழைக்கு உணவளிப்பதற்கு பதிலாக 10 ஏழைக்கு கொடுப்பது, 100 ஏழைகளுக்கு கொடுப்பது, தாமாக முன் சொல்வது. இன்னொன்றையும் சொல்கிறார்கள், ஒரு நோன்பு நோற்று கொண்டே இருக்கிறார், அதையும் தாண்டி அவர் இன்னொரு ஏழைக்கும் உணவு அளிக்கிறார். தாமாக முன் அவருக்கு அந்த இதுவும் இல்லை, தாமாக முன் செய்வது இருக்கிறது. ததவ்வா ஹைரன், ததவ்வா ஹைரன், அந்த ததவ்வா ஹைரன் இருக்கு இல்லையா, நன்மை விரும்புதல், வாலண்டியராக இந்த வேலையில நான் செய்யறேன்னு சொல்லி முன் வந்தார். அது குர்ஆன் கொண்டாடுகின்ற ஒரு நன்மையாக இருக்கிறது, வெற்றியாளர்களின் இலக்கணமாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வசனங்களிலே இது வைத்திருக்கிற இதுவும் ஏன் அவ்வாறு வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்ற இடங்களிலும் இதனை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால்,
தாமாக முன்வந்து நற்செயல் செய்பவர்கள் என்றைக்குமே தோற்று போனது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து தாமாக முன்வந்து ஒரு நல்லறத்தை செய்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியானத்தில் இருக்க வேண்டும், வழிபாட்டில் இருக்க வேண்டும். தம்மை தாமே ஒரு அறையிலே மாடத்திலே அவர்கள் வந்து இருக்கிறார்கள், தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்கின்ற வாலண்டியர் வேலை செய்வது யார் என்ற பிரச்சனை வருகின்ற போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தாமாக முன் வந்தா நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வரும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அதன் மூலமாக கிடைத்தது என்றால், அவர் ஒரு முறை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த உபகாரம் செய்வதற்காக வந்து பார்க்கின்ற போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க பார்க்கிறார், சீசன் இல்லாத ஃப்ரூட்ஸும் அங்க பார்க்கிறார். இது எப்படி கிடைத்தது? இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அல்லாஹ் கிட்ட நான் பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ் கொடுத்தான். அப்படியா, அப்போ நானும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கிறேன் சொல்லி வாரிசு வேண்டும் என்று பிரார்த்திக்க அவருக்கு ஒரு குழந்தை வாரிசு அவருக்கு அல்லாஹ் கிடைக்கும். ஆக தாமாக முன்வந்து செய்யும் போது அவருக்கு ஒரு வாரிசு, அவருடைய ஒரு நீண்ட நாள் ஏக்கம் வந்து அங்கே கிடைத்தது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமாக முன் வந்து அந்த மன்னனிடம் நான் வந்து இந்த கருவூலங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு வந்து அதை கொடுங்கள். அது கவனிக்க வேண்டும். அந்த எக்கனாமி பத்தி அந்த கனவு ஊற்றிய விளக்கத்தை குறித்து சொல்லும் போது நிச்சயமாக ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கு, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இருக்கு, அக்ரேரியன் கிரைசிஸ் இருக்கு, ஒரு நெருக்கடியான காலகட்டம். அந்த சமயத்திலே பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுங்கள் சொல்லி தாமாக இவர் வந்து கேட்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இருந்தால் நீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய மேக்ரோ லெவல்ல செய்ய வேண்டிய வேலைகள், இது நிறைய பிளானிங் இருக்கிறது, நிறைய எக்ஸிகியூஷனுக்கான முகாந்திரங்கள் இருக்கிறது, அதற்கான திட்டமிடல் தேவைப்படுகிறது. இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஒதுங்கி இருக்கவில்லை. நான் ஏன் செய்ய வேண்டும் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. மோஸ்ட் சேலஞ்சிங் ஜாப் தாமாக வந்து எடுத்துக்கிறார். இதை நான் எடுத்துக்கிறேன், என்கிட்ட கொடுங்க. அதனால அவருக்கு என்ன கிடைத்தது? பிரிந்து போன சகோதரர்கள் அவரிடம் வந்து சேர்ந்தார்கள். தன்னுடைய தம்பியை அவர் தன்னுடன் அழைத்துக் கொண்டார். தன்னுடைய பெற்றோரையும் மற்றவர்களையும் மீண்டும் சந்திக்கின்ற, அவர்களோடு சேர்கின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. லைஃப் லாங் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப்படியே ஏற்ற இறக்கம், ஒரு நல்ல சுவையான திருப்பங்களை, அதிரடியான திருப்பங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அவருடைய வந்த வரலாற்றிலேயே மிக பெரும் டேர்னிங் பாயிண்ட் என்றால் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுதான். அதுதான் அவருடைய பிற்காலத்திலே பனு இஸ்ராயல்கள் எகிப்திலே ரொம்ப காலம் அங்கே இருந்திருப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாலண்டியர். இன்னும் நீங்கள் பார்த்தீர்களானா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய வாழ்க்கையிலும் நிறைய திருப்பங்கள். அவர் மன்னருடைய ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வாழ்றார். அரண்மனையில ராஜபோகத்தோடு வசதியோடு எல்லா ஆள் அம்பு ஊழியர்கள் எல்லா விதமான எந்த குறையும் அவருக்கு இல்லை. ஒரு ராஜ மாளிகையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்கும்? அவர் ஒரு இளவரசர் போலதான் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு கொலை பழிக்கு ஆளாகி அவர் அங்கிருந்து அந்த வீட்டை, அந்த நாட்டை எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஓட வேண்டியதாக ஆகிவிடும். அதுவும் அது சாதாரண பயணம் அல்ல. எங்கே துரத்தி கொண்டு வருவார்களோ, பிடித்து கொண்டு போய்விடுவார்களோ, எனக்கு தண்டனை கொடுத்து விடுவார்களோ என்கின்ற பயம் ஒரு பக்கம், எங்கே போறோம் என்கின்ற அந்த ஒரு அங்கே போற இடத்துல என்ன நடக்கும் என்கின்ற ஒரு தெளிவில்லை, ஒரு விதமான தடுமாற்றமும் இருக்கிறது. அங்கே என்ன ஆகுமோ, என்ன செய்ய போகிறோம், ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் உந்துதலிலே உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல்ல அந்த நாட்டை விட்டு நாடுக்கு போறார். அங்கே போய் மதியன் என்ற அந்த நாட்டிலே அவர் நீண்ட நாட்கள் பயணித்து அந்த களைப்பு ஒரு பக்கம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்கின்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம், பசி பட்டினியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தொல்லை ஒரு பக்கம், கலைத்து போய் அமர்ந்திருக்கின்ற போது அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு கிணறு, ரெண்டு அங்கே அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆரவாரத்துடன் ஆளுக்கு வாட்டச்சாட்டமான இளைஞர்கள் கும்மாலமிட்டு கொண்டு தண்ணீரை இறைக்கிறார்கள். பாதி
கீழே போடுகிறார்கள், என்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே 2 இளம் பெண்கள் தயங்கி தயங்கி கைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் இறைப்பதற்கும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர்கள் அந்த மாதிரியாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட மாத்திரத்திலே களைப்பு ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம். அடுத்த நாள் என்ன ஆகும், எந்த அந்நிய நாட்டிலே தெரிந்தவர் யாரும் இல்லாத சூழலிலே எங்கே போய் தங்குவது என்கின்ற அது கூட நிச்சயம் இல்லாத ஒரு சூழல். அதையெல்லாம் தாண்டி கண் முன்னால் ஒரு அக்கிரமம் நடக்கும் போது வேறு யாரும் அந்த பெண்கள் கூட சொல்லல, கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இங்க தண்ணீர் இறைக்க விட மாட்டேன் என்கிறார்கள் என்றெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. பார்த்த மாத்திரத்திலே அங்கே ஒரு கண் முன்னால் அக்கிரமம் நடக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்திலே அவர் அந்த தாமாக முன் வந்து ஒரு நல்லறத்தை செய்கிறார். என்ன செய்கிறார், அங்கே போய் அவர்கள் இளைஞர்களை தட்டி கேட்டு அங்கு இந்த இளம் பெண்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுக்கிறார். அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைக்கிறார். அதனால தத்தவா ஹயர் செய்ததனால, தாமாக முன் வந்து செய்ததனால அவருக்கு என்ன கிடைத்தது, அந்நிய நாட்டிலே வீடு கிடைத்தது, குடும்பம் கிடைத்தது, ஒரு 8 ஆண்டுகளுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்தது, வருமானத்துக்கான வழிவகையும் கிடைத்தது. இது தத்தவா ஹயர், தாமாக முன் வந்து செய்வதற்கான, நன்மை செய்வதற்கான பலன்களாக நாம் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக முன் வந்து தான் எல்லாமே பார்க்கிறோம். அவன் என்டையர் லைஃப்ல வந்து அவங்க வந்து தாமாக இதுதான் முன் வந்து செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். ஹிரா குகையிலிருந்து அவர்கள் திரும்பி வருகின்ற போது, பயந்து ஒரு அச்சத்தோடு வருகிறார்கள். அப்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வாக்கியங்கள் என்ன, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள், பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறீர்கள், எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், பயணிகளுக்கு தருகிறீர்கள், தான தர்மங்கள் செய்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை இழிவடைய செய்ய மாட்டான், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது சொன்ன விஷயம் என்ன, இதெல்லாம் தத்தவா ஹயருடைய விஷயம் தான். நீங்கள் தாமாக முன்வந்து தானே செய்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்ததனால் என்ன கிடைத்தது, அவர்களுக்கு மிக பெரும் பொறுப்பும், நபித்துவ பொறுப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக அது இருக்கிறது. தத்தவா ஹயர் வந்து என்டையர் நபித்துவ வாழ்க்கையில நம்ம பார்க்கின்றோம், தாமாக முன் வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். போர் சமயத்திலும், பயணங்களின் போதும், எல்லா தருணங்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஃபர்ஸ்ட் வாலண்டியர்ல இருக்கிறாங்க. வாலண்டியரிசம், நாம வந்து ஒருத்தர் வந்து சொல்லணும், அமீர் சொல்லணும், அல்லது ஒரு பொறுப்பாளர் சொல்லணும், மூத்தவர்கள் சொல்லணும், பிறகு நாம இந்த செய்யணும்னு அல்ல. கண் முன்னால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை செய்யணும் என்கின்ற உந்துதல், அந்த வாலண்டியரிசம் எல்லாமே இப்போது இல்லை என்றும் சொல்ல முடியாது. இன்பில்ட் முஸ்லிம் உம்மத்திலே இந்த டெண்டன்சி அல்லாஹ் தஆலா ஏற்கனவே வைத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த உம்மத்து ஹைர் உம்மத் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த உம்மத்தினுடைய பண்புகளிலேயே ஹைர் இருக்கிறது, இயல்பாகவே இருக்கிறது. அது இன்னும் மிக அதிக அளவில் இருந்தால்தான் அவங்க வந்து உலகத்திலே மேலோங்க முடியும். அதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கின்றது. நீங்கள் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் நன்மைக்கான எந்த விதமான புற அழுத்தங்கள், முற தூண்டுதல்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்து இராமல் நீங்களாகவே முன் வந்து செய்ய வேண்டும். இது நம்முடைய உம்மத்தில் ஏற்கனவே இருக்கிறது. நாம் பார்த்தோம், கொரோனால யாராவது சொன்னாங்களா? இயற்கை பேரிடர் நிகழ்கின்ற போது, சென்னை பெருவெள்ளத்தின் போது, தானே புயலின் போது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே, வயநாட்டிலே யாராவது சொன்னார்களா? அரசாங்கம் சொன்னதா? இது நீங்கள் உதவி செய்யுங்கள், இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொன்னதா? ஆனால் முஸ்லிம்கள் இங்கே நிற்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், தாமாக முன்வந்து அதிக நன்மை செய்தால் அது அவருக்கு நன்மை தரும் என்கின்ற இந்த இது வந்து இன்பில்ட் முஸ்லிம்களிலே இருக்கிறது. ஆனால் அது இன்னும் மெருகூட வேண்டும். அது கான்சியஸ்லி இன்னும் ஒரு பிளானிங்கோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் தருகின்ற செய்தி. இன்னும் சொல்ல போனால், ரமதான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டிய மாதம், நன்மைகள் நல்லறங்கள் செய்ய வேண்டிய மாதம்.
நம்மை நாமே டிரான்ஸ்பார்மேஷன் செய்து கொள்ள வேண்டிய மாதம், நம்மை நாமே இன்னும் அதிகமாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம். அந்த மாதத்துக்கான வழிகாட்டுதல் வரும்போது சொல்லும்போது தஹ்வா குறித்து பேசுகிற இறைவன், ஷுக்குர் குறித்து பேசுகின்ற இறைவன், குர்ஆன் குறித்து சொல்கின்ற இறைவன், நோன்பு குறித்து சொல்கின்ற இறைவன், தாமாக முன் வந்து நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறான் என்று சொன்னால் இது நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான அம்சம். நாம் நம்முடைய லைஃப்ல இது யாருடைய வேண்டுகோளோ யாருடைய புற தூண்டுதலோ அதற்காக காத்திராமல் நாம முன்வந்து ஒரு நன்மையை செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் தருகின்ற ஒரு செய்தி. ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைருன் லஹு. நீங்கள் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். இது ஒட்டுமொத்த இஸ்லாமிக் ஹிஸ்டரியிலையும் இது நிறைய இருக்கின்றது. நாமும் நம்முடைய வாழ்விலே அலசி பார்க்க வேண்டும். நாம் எங்கே நிற்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி தாமாக முன்வந்து நல்லறத்திலே செய்வதிலே முன் வருகிறோம். நீங்கள் பாருங்கள், மௌலானா அபுல் அலா மௌதூதி அவர்கள் 25 வயது இளைஞர் மௌலானா முகமது அலி ஜோஹர் ஒரு உரை நிகழ்த்துகிறார். இந்த ஹிலாஃபத் குறித்து தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஜிஹாத் குறித்து தெளிவாக விளக்கக்கூடிய புத்தகம் எழுதினால் யாராவது நன்றாக இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை விவரிக்கிறார். தாமாக முன் வந்து எடுத்துக்கொள்கிறார் மௌலானா. அல் ஜிஹாத் ஃபில் இஸ்லாம் இன்றைக்கு ஜிஹாத் பற்றிய ஒரு நூலிலே முக்கியமான நூலாக அது இருக்கிறது. ஜிஹாத் பற்றிய மிஸ்கன்செப்ஷன்ஸ்களை, தவறான கருத்துக்களை, அவதூறு பரப்புரைகளை அதெல்லாம் தவிடுபொடியாக்கி மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை தரக்கூடிய புத்தகமாக அது இருக்கிறது. தாமாக முன்வந்து செய்வதுதான் சாதனையாளர்களின் இதுவாக இருக்கின்றது. நாம வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போதும் கூட இந்த பொறுப்பை, இந்த தன்மையை நாம் பார்க்க முடியும். இந்த ரமலானிலே, இந்த ரமலான் மாற்றத்துக்கான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே நம்மிடம் இந்த தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த தன்மையை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டும், ஒரு தீர்மானிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதற்கான நற்பேற்றை தந்தருள்வானாக, வசதியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவானாக, அந்த உந்துதலை தருவானாக, அந்த உற்சாகத்தை அளிப்பானாக. ஆமீன். வாக்குதான